சாவில் கூட இன்றைக்கு அரசியல் லாபம் தேடுகின்ற ஒரு இடிநிலை தமிழகத்திற்கு வந்திருப்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன். இன்றைக்கு கௌதமி பிரதமரை சந்திப்பதும் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட தன்னுடைய இழப்புகளை பற்றி பேசுவதும் அவருடைய உரிமை. ஆனால் முதலமைச்சருடைய மரணத்தை பற்றி பேசுவதற்குரிய தகுதியோ திறமையோ எதுவுமே கௌதமிக்கு இல்லை என்பதுதான் உண்மை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சின்னமாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி புதுசாக சொல்கிறாங்கன்றதெல்லாம் அரசியலுக்காக இட்டுக்கட்டி ஏதோ திசை திருப்புவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது களங்கத்தை சுமத்துவதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை யாரும் யாரிடத்திலும் எதற்காகவும் கையேந்தாத நிலையை உருவாக்குவேன் என்று சொன்னார். அதை உருவாக்குவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுடைய கடமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதை நிர்வகிக்கின்ற இடத்தில் முதலமைச்சராக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகின்ற இடத்தில் கட்சியும் பொதுச் செயலாளரும் தான் இருப்பார்கள். எனவே இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்வரோட மரணத்துக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மரணம் என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு, எதிர்கொள்ள முடியாத இழப்பு என்ற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் கழக தொண்டர்கள் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற இந்த நிலையை பயன்படுத்தி அரசியல் நடத்துவதற்கு இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் முனைந்திருக்கின்றன. சாவில் கூட இன்றைக்கு அரசியல் லாபம் தேடுகின்ற ஒரு இடிநிலை தமிழகத்திற்கு வந்திருப்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன். முதல்வர் இறந்து ஒரு வாரம் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ளார அடுத்த பொதுச் செயலாளர் யாரு அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை எழுந்துருச்சு. இந்த அவசரமான முடிவுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு பொதுச் செயலாளர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கங்கள் அத்தனைக்கும் தலைமையாக இருந்து வழிநடத்துபவர். எனவே பொதுச் செயலாளர் பதவி என்பது காலியாக இருக்கின்ற நிலையில் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் ஒரு தேக்க நிலையை அல்லது பாதிப்பு நிலையை உருவாகும். அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக எங்களுடைய சட்ட விதிமுறைகளின்படி சட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக உடனடியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இழப்பு எங்களுக்கு துக்கத்தை தந்தாலும் வேதனையை தந்தாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முன்வைத்த கொள்கைகள், லட்சியங்கள், திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும், அவர்கள் உருவாக்கி அரசை கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் பொதுச் செயலாளராக அந்த காலி இடத்திற்கு ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதை தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்சியினுடைய விதிகளின்படி செய்து முடிப்போம். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இவங்க மீடியாலையும் வந்ததில்ல, மக்கள் செல்வாக்குக்கு அதிகமா ஆளானதில்ல. அப்படி இருக்கும்போது பொதுச் செயலாளர் பதவிக்கு இவங்க வரும்போது மக்களோட செல்வாக்கு இவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கடந்த தேர்தலிலே கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகளில் எதை செய்ய வேண்டும் என்பதை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செயல்படுத்தினாலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம். எனவே அவருடைய திட்டங்கள் எங்களை வழிநடத்தும். இன்னும் சொல்லப்போனால் விஷன் 2023 என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தின் வழியாக 2023 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செயல்பட வேண்டும், தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த திட்டங்கள் தேவை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்ப இருக்க சூழ்நிலையில பொதுச் செயலாளர் வேற, முதல்வர் வேற அப்படின்னு இருக்கும்போது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது. தலைமையை கேட்டுதான் எதுவா இருந்தாலும் முடிவெடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இதுக்கு பாதிப்பு தானே அதிகமா இருக்கும். அமைச்சர்களோ அரசியல் சட்டப்படி இன்றைக்கு தன்னுடைய சட்டக்கடமைகளை நிறைவேற்றினாலும் கட்சியினுடைய எண்ணங்களை, திட்டங்களை, செயல்களை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களை வேட்பாளராக அறிவித்ததும் அவர்கள் வேட்பாளருக்கு போட்டியிடுகின்ற பொழுது அவர்களுக்கு கட்சியினுடைய அங்கீகாரத்தை கடிதம் மூலமாக தந்ததும் பொதுச் செயலாளர். எனவே அவர்களை கட்சியில் தொடர வைப்பதும் கட்சியினுடைய செயல்களில் அவர்களை செயல்பட வைப்பதும் பொதுச் செயலாளருடைய வேலை. எனவே ஆட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதை நிர்வகிக்கின்ற இடத்தில் முதலமைச்சராக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகின்ற இடத்தில் கட்சியும் பொதுச் செயலாளரும் தான் இருப்பார்கள். எனவே இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். நாவலர் நெடுஞ்செழியன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோதே பாவு சண்முகம் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். எனவே இதில் எதுவும் புதிய செய்தி இல்லை.
பல நேரங்களில் தேவைப்படுகின்ற பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேறாகவும் கட்சியினுடைய முதலமைச்சர் வேறாகவும் இருந்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போகும்போது அதிமுக தொண்டர்கள், அதிமுகவை சேர்ந்தவங்கலாம் எதிர்ப்பு குரல், போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அம்மாவோட இறப்புக்கு ஒரு போஸ்டர் கூட கொடுக்கலையே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது மற்ற எல்லாரையும் விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தலைவர்களும் தொண்டர்களும் அபரிமிதமான நம்பிக்கையும் அவர்கள் மீது விசுவாசத்தையும் வைத்திருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய மரணம் என்பது எங்களால் ஈடு செய்ய முடியாத பாதிப்பு என்பது இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர் எதை நினைத்தாரோ, எதை விரும்பினாரோ அதை செயல்படுத்துவதுதான் நாங்கள் அவர்களுக்கு காட்டுகின்ற விசுவாசமாக கருதுகிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எந்த வகையிலும் ஒரு சிறிய அவப்பெயரை கூட உருவாக்காத வகையில் கட்சி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். கட்சி தொண்டர்கள் செயல்படுகிறோம். அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறப்பு நேரத்தில் கூட தமிழ்நாடு முழுவதும் ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் கூட இல்லாமல் எங்களுடைய பாதிப்புகளை நாங்களே தாங்கிக் கொண்டு பொது அமைதிக்கு பங்கம் இல்லாமல் அமைதியான முறையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். அதை போலவே இன்றைக்கு ஆட்சி மாற்றமும் அமைதியான முறையில் எந்தவித சர்ச்சைகளும் இல்லாமல் முதலமைச்சர் பதவியை மட்டுமல்லாமல் அமைச்சர்களையும் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு ஆட்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை போலவே கட்சியும் ஒரு சுகமான சூழ்நிலையில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் உருவாக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவுகளை, லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு தெரியும், எங்கள் தாய் எங்களை பக்குவப்படுத்தி, பண்படுத்தி, நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி ஒரு சரியான மனிதர்களாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை செய்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உடனடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவகம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே உடனடியாக பாரத் ரத்னா பதக்கம் தர வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு முழுவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடைவிடத்தில் போகின்றவர்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விருப்பப்படி இன்றைக்கு அனைவருக்கும் உணவளித்து கொண்டிருக்கிறோம். இப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதை தன்னுடைய வாழ்நாளில் செய்ய வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்கள் அடிக்கடி சொன்ன வாசகம், தமிழ்நாட்டில் யாரும் யாரிடத்திலும் எதற்காகவும் கையேந்தாத நிலையை உருவாக்குவேன் என்று சொன்னார். அதை உருவாக்குவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுடைய கடமை. எங்கள் தாய் இல்லாத நேரத்தில் அவர் எதை செய்ய விரும்பினாரோ அதை செய்து முடிப்பதுதான் அவருக்கு நாங்கள் செலுத்துகின்ற அஞ்சலி, நன்றி கடன். அதாவது இதுக்கு முன்னாடி பாஜகவினர் அதிமுகவை கட்டுப்படுத்துற மாதிரியும், ஜெயலலிதாவுக்கு பிறகு அவங்க செய்ய நினைச்ச திட்டங்களை இப்போ வற்புறுத்தி செய்ய சொல்றதாகவும் பேச்சுக்கள் நிலவுது. அதுக்கு உங்க பதில் என்ன? புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இழப்பு இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த சோக சூழ்நிலையை பயன்படுத்தி எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிலையை பலப்படுத்திக் கொள்வதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துவதற்கும் முயற்சிப்பது என்பது இயல்பான ஒன்றுதான். அரசியலில் இது நடைபெறக்கூடியது தான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எந்தவித பாதிப்புகளையும் எதிர்கொண்டு வெற்றி காணுகின்ற வியூகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே எந்த நிலையிலும் அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும், அரசியலில் அவர்கள் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் என்று அவர்கள் தூண்டில் வீசுவதென்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மற்றவர்கள் மீன் பிடிக்கின்ற அளவுக்கு பலகீனமான நிலையில் வைத்திருக்கவில்லை. எனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இராணுவ கட்டுக்கோப்பை விட உறுதியான இயக்கம். இந்த இயக்கத்தில் யாரும் அரசியல் நடத்தி எங்களை பலகீனப்படுத்தவோ எங்களை தன்மையப்படுத்தவோ முடியாது. காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில், துணை ஜனாதிபதி தேர்தலை நிர்ணயிக்கின்ற இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். இப்போ நடிகை கௌதமி அம்மாவோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதாகவும் அதுக்கான கிளாரிபிகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கௌதமி தன்னுடைய விளம்பரத்திற்காக பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அதில் இது ஒன்று. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அரசியல் ஆசை வந்திருக்கலாம், அரசியல் ஏதாவது கட்சியில் இணைந்து முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக நோக்கமாக இருந்திருக்கலாம். அதிலே நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் கௌதமி என்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கௌதமி கடந்த காலங்களில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்களா, அல்லது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சந்தித்திருக்கிறார்களா? புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பல நேரங்களில் பாதிப்பு வந்தது, பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. பிரச்சனைகள் வந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறாரா? கௌதமி என்பவர் என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு கௌதமி பிரதமரை சந்திப்பதும் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட தன்னுடைய இழப்புகளை பற்றி பேசுவதும் அவருடைய உரிமை. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் தெய்வமாக வழிபடுகின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு, அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் அறிக்கைகள் தருவதற்கு கௌதமிக்கு எந்த உரிமையும் இல்லை. கௌதமி தன்னுடைய எல்லையை உணராமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பொதுஜனம் என்ற அக்கறை இப்போது ஏன் வந்தது? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது அவர்களுக்கு விசுவாசமோ அல்லது பாசமோ இருக்குமே, ஆனால் அவர் வாழ்ந்த நேரத்தில் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து சிறை சென்ற நேரத்தில் கூட ஆறுதலாக பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், எதிரணியிலே இருந்தவர்கள் எல்லாம் ஆதரவு தந்து அவர்கள் மீது அனுதாபம் பட்டிருக்கிறார்கள். ஆனால் கௌதமி என்றைக்காவது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை நேரத்தில் அனுதாபம் தெரிவித்திருக்கிறாரா, அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரா, அவர் மீது அக்கறை செலுத்தியிருக்கிறாரா? எதுவுமே இல்லை. அவங்க சும்மா இன்னைக்கு பொத்தாம்பொதுவில் தன்னுடைய விளம்பரத்திற்காக யாருக்கோ விடை போய்விட்ட காரணத்தால் அல்லது யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு இது போன்ற அறிக்கைகள், அதுவும் முதலமைச்சருடைய மரணத்தை பற்றி பேசுவதற்குரிய தகுதியோ திறமையோ எதுவுமே கௌதமிக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அம்மா இறந்த சில நாட்கள்லயே போயஸ் கார்டனை நினைவிடமா மாத்தணும், பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பல பேச்சுகள் எழுந்துட்டு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து என்ன? நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வசித்த, வாழ்ந்த, வரலாறு படைத்த அந்த இடத்தை எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு யாருக்கும் சொல்லித்தர தேவையில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைவுகளை போற்றுவதற்குரிய எல்லா வகையான செயல் திட்டங்களையும் உருவாக்கும். தேவைப்படுகின்ற நேரத்தில் நாங்கள் அதை செய்வோம். அதை செய்வதற்குரிய பயிற்சி எங்களுக்கு இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டி இருக்கிறார்கள். அடுத்த பொதுச் செயலாளரா சசிகலா தான் வரணும் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாருமே உடன்படுறாங்களா? என்ன மாதிரி சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கிராம நிலையிலே இருந்து, கிளைக்கழகங்களிலே இருந்து, மாவட்ட கழகங்களிலே இருந்து எல்லா அமைப்புகளும் தீர்மானம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவி என்பது கிளைக்கழகத்தில் உள்ளிட்ட கட்சியினுடைய அடிப்படை வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பதவி. கட்சியினுடைய அடிப்படை வாக்காளர்கள் இன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அது சட்ட ரீதியாகவும் விதிமுறைகளின்படி முறையாக வெகு விரைவில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்ட பணிகளை தொடர்கின்ற வகையில் எங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு உறுதுணையாக, உதவியாக இருந்து அவருடைய உணர்வுகளை, அவருடைய எண்ணங்களை எல்லா நேரங்களிலும் கண்டறிந்து செயல்படுத்திய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக உருவாக்கப்படுவார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்ட பணி எந்தவித தொய்வும் இல்லாமல் தொடரும். இப்போ கட்சியில தொடர்ந்து 5 ஆண்டு காலம் பதவி வகிக்கிறவங்களால மட்டும்தான் பொதுச் செயலாளரா ஆக முடியும் அப்படின்னு அதிமுக சட்ட விதிகள்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து 5 வருடங்கள் இவங்க அதிமுகவில் இருந்தா தானே இந்த பதவி கிடைக்கும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரை பொறுப்பில் நியமிப்பது, யாரை கட்சியில் உறுப்பினராக சேர்த்து கொள்வது, யாரை கட்சியிலிருந்து நீக்குவது, அவருக்கு எந்த பதவியை தருவது என்பதையெல்லாம் பொதுச் செயலாளருடைய தனிப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரத்தில் குறுக்கிட யாருக்கும் உரிமை இல்லை. மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு உறுப்பினராக இருந்து வந்திருக்கிறார். அவர் நீக்கப்பட்டது உண்மை. நீக்கப்பட்டதற்கு பிறகு
மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் பொதுச் செயலாளருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை செயற்குழுவிலே மறுபடியும் பங்கேற்க வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கடந்த செயற்குழு கூட்டம் நடந்தபோது அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தால் முன் வரிசையில் சின்னம்மா அவர்கள் செயற்குழு உறுப்பினர்களோடு அமர்ந்திருப்பார். எனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற வகையில் தனக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை மீண்டும் செயற்குழு உறுப்பினராக நியமித்து செயற்குழுவில் பங்கேற்க வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் இந்த நிலையில் பொருந்தாது. இப்ப பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாரு அப்படின்னா, அம்மா இறந்த சில நாட்கள்லயே அதிமுக கட்சி உடையும், கட்சிக்குள்ள பிளவு ஏற்படும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு உங்க கருத்து என்ன? இல்லை, சுப்பிரமணிய சாமியிடமிருந்து இதைவிட வேறு ஒரு விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எனவே அவருடைய விருப்பம், அவருடைய கனவு, அவர் பல நேரங்களில் அவருடைய ஆசைகளும் கனவுகளையும் லட்சியமாக சொல்லி அதையிலிருந்து அந்த முயற்சியிலிருந்து அவரே பின்வாங்கிய நிலைகள் இருந்திருக்கின்றன. அவருடைய இந்த செய்தியின் மூலமாக அதை நாங்கள் பதில் சொல்லவோ விமர்சிக்கவோ விரும்பவில்லை. ஆனால் அவர் கனவை முறியடித்து காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இழந்த இந்த சோக நிலையிலும் கட்டுப்பாடான இயக்கமாக, ஒற்றுமையான இயக்கமாக, பலமான இயக்கமாக நாங்கள் வருகின்ற காலங்களில் வழிநடத்துவோம். எனவே அதுதான் அவருக்கு தருகின்ற பதிலாக இருக்கும். மக்கள் கிட்ட இப்ப அதிகமா பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா கூட இருந்தவங்கெல்லாம் ஜெயலலிதா ஆகிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்க கருத்து என்ன? எல்லோருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இணையான, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போன்ற ஒருவர் இனி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் பிறக்க முடியாது, பிறக்கவில்லை. அதைப்போல புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இணையான, நிகரான ஆற்றல் உள்ள ஒருவர் இனி பிறக்கப் போவதில்லை, இருக்கப் போவதில்லை. புரட்சித் தலைவி அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு இணையான, நிகரான, அவங்கள போன்ற ஒருத்தர் வரவே முடியாது, வாழ முடியாது, இருக்க முடியாது, இனியும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அமானுஷ்ய சக்தி பெற்றவராக, இந்த நாட்டில் யாருக்குமே இல்லாத ஒரு தெய்வ பிறவியாக நாங்கள் வணங்குகின்ற வகையில் அவர் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 17 லட்சம் தொண்டர்களோடு வைத்துவிட்டு போன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1,70,00,000 தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கியவர் புரட்சித் தலைவி அம்மா. அம்மாவுடைய திட்டத்தை, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை, புரட்சித் தலைவி அம்மா அவருடைய செயல்களை மற்றவர்கள் நிறைவேற்ற முடியும். அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இணையான யாரையும் நாங்கள் கொண்டு வரவில்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்ட பணிகளை தொடர்வதற்குரிய ஒரு பயிற்சி பெற்றவரை, அவருடைய உணர்வுகளை, உள்ளங்களை, புரட்சித் தலைவி அம்மா அவருடைய எண்ணங்களை தெரிந்த ஒருவரை, சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் வைத்துக்கொண்டு கட்சியை வழிநடத்த தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொள்கைகளை வழிநடத்துவதற்கு இன்றைக்கு இந்த சோக சூழ்நிலையில் வேறு வழியில்லாமல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பொதுச் செயலாளர் பதவியில் ஏற்பட்டிருக்கின்ற காலி இடத்தை நிரப்பியிருக்கிறோம். எனவே இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை என்று கருதுகிறேன். இப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் 17 லட்சமா இருந்த தொண்டர்கள் ஜெயலலிதா காலத்துல 1 கோடி ஆனாங்க. இப்ப அடுத்து வர பொதுச் செயலாளர் இல்ல அதிமுகவில் இருக்கிறவங்களால இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியுமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர். ஒரு நடிகர் பின்னால் இன்றைக்கி ரசிகர்கள் போயிருக்கலாமே தவிர இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய திறமையால், ஆற்றலால், செயலால், தலைமை பண்பால் முதலமைச்சராகி தொடர்ந்து அவர் இறக்கின்ற வரை முதலமைச்சராகவே இருந்து சாதனை படைத்தார். அது வரைக்கும் யாரும் ஏற்றுக்கல. அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் அவர் ஒரு நடிகர்ன்ற நிலையில் தான் பார்த்தாங்களே ஒழிய, இவர் சினிமாவில் வேணால் நடிக்கலாம், அரசியலில் நிலைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் அவருடைய அந்த பதவிக்கு வந்த பிறகு தான் அவருடைய திறமையும் அவருடைய ஊக்கமும் உறுதிப்பாடும் வெளிப்பட்டது. அதுபோல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அரசியலில் வந்த பிறகு பல்வேறு பொறுப்புகளை வைத்தால் கூட முதலமைச்சர் பதவி வருகின்ற பொழுது யாரும் அவருக்கு தூக்கி கொடுத்துடல. அவருடைய செயல்கள், கட்சி பிளவுபட்ட நேரத்தில் அவர் போராடிய முறை, அவர் துணிந்து நின்று வீதியில் நின்று போராடியது, அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய லட்சியங்களை தொடர்ந்து வலியுறுத்தி போராடியது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய எண்ணங்களுக்கு
வாரிசாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் உருவானதற்கு பிறகுதான் அவங்களை முதலமைச்சராக்கினாங்க. அவருடைய புரட்சித் தலைவி அம்மா அவருடைய திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டதால் இன்றைக்கு மக்கள் நம்பிக்கையை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி வந்தாங்க. அதுபோல் ஒரு காலம்தான் ஒரு தலைமையை உருவாக்க முடியும். அந்த காலம் வருகின்ற வரை அவருடைய திறமையை பற்றி நாம் விமர்சிப்பது என்பது சரியானதில்லை. எனவே காலமும் நேரமும் வருகின்ற பொழுது அவர்களுடைய திறமை வெளிப்படும். வலைத்தளத்துல மக்கள் கிட்ட இப்ப பரவிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா இருந்த வரைக்கும் அமைச்சர்கள்லாம் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதே வாய்கள் எல்லாமே சின்னம்மா சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது கட்சியோட பதவியோட சுகத்துக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. ஒரு அதிமுக நிர்வாகியா இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சின்னம்மா தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கெல்லாம் அரசியலுக்காக இட்டுக்கட்டி ஏதோ திசை திருப்புவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது களங்கத்தை சுமத்துவதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை. எனவே இதில் எந்த புதுமையும் இல்லை, எந்த புதிய முயற்சியும் இல்லை. எப்பொழுதுமே நாங்கள் ஒரே நிலையில் தான் இருக்கிறோம். அது பார்வை வேணால் பலருக்கு மாறி இருக்கலாமே ஒழிய எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தொண்டர்கள் வரை சின்னம்மான்னு தான் அவங்கள சொல்லியிருக்கோம். அதனால் புதுசு இல்லை. அதான் சமூக வலைதளங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு இந்த சோக சூழ்நிலையை பயன்படுத்தி யாரோ தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க. தன்னுடைய கருத்துக்கள் வெளியிடுகின்ற பொழுது அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் அவங்க முகத்தையோ முகவரியோ வெளிக்காட்டுறது இல்லை. அது அவங்க இதிலிருந்தே இது ஏதோ ஒரு பின்னணியோடு கூடிய சதி திட்டம். இது முழுக்க நேரடியாக தன்னை பிரகடனப்படுத்தாமல் தான் யார் என்று தன்னுடைய அடையாளத்தை கூட காட்டாமல் இன்றைக்கு இது போன்ற அவதூறு பிரச்சாரங்கள் வதந்திகளாக இன்றைக்கு பரப்பப்பட்டு வருகின்றன. இதற்கு பின்னணி நிச்சயமாக இருக்குது. பின்னணி இருக்குன்னா திமுக தன்னுடைய கடந்த காலங்களில், இன்னும் சொல்ல போனால் கடந்த மழை வெள்ள நேரத்தில் கூட இது போன்ற ஸ்டிக்கர் இவங்களே மாஃபிங் பண்ணி ஒட்டி ஏதோ தமிழ்நாடு அரசாங்கத்தை அவதூறு பரப்புவதற்கு அதில் முயற்சி பண்ணாங்க. அந்த நேரத்தில் இருந்த பாதிப்பு சூழ்நிலையில் நாங்கள் எதிர்கொள்ளவில்லை. அதனால் அதை அந்த பிரச்சாரம் கூட எடுபட்டது. அதனால் இன்றைக்கி நாங்கள் சோகத்தில் இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி வலைதளங்களில் சொல்லாத செய்திகளை நான் கூட என்னை பற்றி கூட நான் எந்த காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மான்றதை தவிர வேறு வார்த்தையை சொல்லி அறியாதவன் என்னையே கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பெயரை சொன்னேன்லாம் போட்டிருந்தாங்க. அதுபோலவே புரட்சித் தலைவி அம்மாவுக்காக நாங்கள் வெற்றி பெறவில்லை, வேறு ஏதோ காரணங்களால் வெற்றி பெற்றோம்லாம் நான் சொன்னதாக போட்டாங்க. என்னுடைய பிரச்சாரம் என்பது, என்னுடைய கருத்துக்கள் என்பது நான் நேரடியாக தொலைக்காட்சிகளிலும் மற்ற ஊடகங்களிலும் தெளிவாக நேரடியாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் பதிவு இருக்குது. ஜெயலலிதா இருக்கும்போது அமைச்சர்கள்லாம் அவங்க காலில் விழுந்துட்டு இருந்தாங்க. அந்த நிலை இப்போ திரும்பவும் தொடருமா? ஏன்னா அம்மாவோட ஃபோட்டோவை தொட்டு வணங்கிட்டு திரும்பவும் சசிகலா காலில் தான் அமைச்சர்கள்லாம் விழுந்தாங்க. இந்த நிலை தொடரும் நினைக்கிறீங்களா? இல்லை, என்ன புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நாங்கள் வணங்கியது என்பது எந்தவித தயக்கமும் இல்லை. நாங்கள் வணங்கினோம். ஆனால் வணங்குறதுக்கு வாய்ப்பு கேட்டு பலர் காத்திருந்தாங்க, கிடைக்கல. அதுதான் உண்மை. இன்றைக்கி அவங்க ஒரு தெய்வ பிறவியாக, ஒரு அமானுஷ்ய சக்தி பெற்ற ஒரு ஆற்றலாளராக, அவர்களுக்கு இணையான மனித பிறவியில் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு வழிபாட்டிற்குரிய மாமனிதராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அந்த தாயை பார்க்கின்ற பொழுது நம்மை அறியாமல் அவர்கள் பாதங்களில் விழுகின்ற உணர்வு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ மட்டுமல்ல, சாதாரண பொதுமக்களும், எந்த அரசியல் சார்பு இல்லாதவர்கள் கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அறியாமல் அவர்களை வணங்குகின்ற காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அதை கொச்சைப்படுத்துவது என்பது இந்த நேரத்தில் தேவையற்றது. ஏனென்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு நொடியும் அவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை மட்டுமே செய்து பழக்கப்பட்டவர். எனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நாம் போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அதை பற்றி யார் விமர்சித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலில் விழுந்து கிடப்பது மட்டும்தான் எங்களுடைய பிறவி கடமையாக, கடனாக நாங்கள் கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இது கட்சியினுடைய சட்டத்திட்டமோ கட்சியினுடைய விருப்பமோ இல்லை. அவங்களுடைய இயல்பாக ஒரு மனிதன், இப்போ நான் இருக்கேன், என்னை விட மூத்தவர்கள் அவங்க காலில் விடுறது என்னுடைய விருப்பம். அதே போல் தன்னுடைய தாயின் காலில் விழுந்து வணங்கி விட்டு போகிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதுதான் இன்றைக்கி செய்கிறாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு திருமணமோ ஏதோ நல்ல நிகழ்வு நடந்தாலும் நம்முடைய
பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி வாங்கிறதுன்றது இன்றைக்கி இயல்பான ஒன்று தான், அது தேவையான ஒன்று தான், நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பகுதி தான். அதனால் அதையெல்லாம் இப்போ நான் யார் காலில் விழணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். நான் என்னை யாரும் கட்டாயப்படுத்தினாங்கன்னா அது தவறு. ஆனால் நான் என் விருப்பப்பட்டு யார் காலிலும் விடுவதை இன்னொருவர் கண்டிக்கவோ குறை சொல்லவோ எந்தவித உரிமை இல்லை. இது ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய பண்பு சம்பந்தப்பட்ட அவருடைய விருப்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இதை எந்த தெய்வத்தின் காலில் விடுவது, எந்த தெய்வத்தை வணங்குவது, எந்த மனிதரை போற்றுவது, எனக்கு ஒரு உதவி செய்து என்னை உருவாக்கி இருக்கிறாங்க, என்னுடைய பிரச்சனையில் அவர்கள் கவனம் செலுத்தி எனக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது என்னை பாதுகாத்திருக்கிறார்கள் என்று அவர் என்னை விட ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் கூட அவர் காலில் போய் நான் விடுறது என்பது என்னுடைய நன்றி கடனும் என்னுடைய பண்பும். நன்றி. நியூஸ் ஜிலிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்.